கண்ணெதிரே தோன்றினாள். அதுவும் இல்லாம இதெல்லாம் சுட சுட தான் குடிக்கணும். இந்தா குடி. அம்மா. என்ன சீதா, சக்திக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்கம்மா. இதான் பெத்தவளுக்கும் மத்தவங்களுக்குமான வித்தியாசம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? இல்ல, சக்திக்கு அடிபட்டு உடம்புல நிறைய பிளட் வீணாயிடுச்சு. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு உனக்கு தோணி இருக்கு, அதான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. ஆனா எனக்கு இந்த எண்ணமே தோணல பாத்தியா? சாரி சீதா, இதையெல்லாம் சக்திக்கு நான் தான் முன்னாடியே பண்ணி கொடுத்துருக்கணும், மறந்துட்டேன். என்னங்கம்மா இதுக்கெல்லாம் போய் சாரி கேக்குறீங்க? என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்த கடவுளே நீங்கதான். நீ என்ன சொன்னாலும் நான் பண்ண தப்பு சரியாகாது. அம்மா, எனக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கறீங்க. இது ஒரு சாதாரண சூப்பு விஷயம் தானே. இதுக்காக நீங்க மன வருத்தப்படுறது எனக்கு சங்கடமா இருக்குமா? நீ எங்க குடும்பத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிற சக்தி. உன் ஆரோக்கியத்துக்கு வேண்டியது எல்லாம் நான் தானே செஞ்சு கொடுக்கணும், அது என்னோட கடமை. அதுல நான் எதையும் மறக்க கூடாது. பிரியா. சொல்லுங்கம்மா. இனிமே சக்திக்கு ரெகுலரா ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ரெகுலராலாம் எதுவும் வேண்டாம்மா. என்ன வேண்டாம்? சீதா செஞ்சு எடுத்துட்டு வந்தாதான் சாப்பிடுவியா? நம்ம வீட்ல பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சாப்பிடுவேன். ஆனா பிரியா, உன்கிட்ட நான் பொறுப்பை கொடுத்துட்டேன், இனிமே நீ தான் பாத்துக்கணும். சரிங்கம்மா. அது மட்டும் இல்ல பிரியா, ஒரு நாளைக்கு ஆட்டுக்கால் வாங்குறதுக்கே இவ்வளவு செலவாச்சுன்னா அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? நம்ம ஒருத்தங்களுக்கே இவ்வளவு செலவாகும் போது அது எப்படி சரியாகும்? இப்படிலாம் பட்ஜெட் போட்டு சக்தி உங்ககிட்ட வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா நீ அத்தை சொல்றதான் கேட்கணும். கண்டிப்பா சூப் வச்சு கொடுத்தே ஆகணும், சரியா? சரிங்க ஐயா. சரி சிவா, கிளம்பலாமா? சரி அத்தை. வர சீதா. சரிங்கம்மா. சரி சக்தி, அப்ப நானும் கிளம்புறேன். என்னம்மா வந்ததும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்துட்டு அப்புறம் போங்க. இல்ல சக்தி, நிறைய துணிங்க தைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தச்சு கொடுக்கணும்ல. அதுவும் இல்லாம 4-5 பேருக்கு இன்னைக்கே கொடுக்கணும். எதுக்குமா நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்க வீட்லயே இருக்க வேண்டியது தானே. நீ, உங்க அப்பா அருண் எல்லாரும் காலையிலே கிளம்பி இங்க வேலைக்கு வந்துடுறீங்க. அங்க நான் ஒருத்தி மட்டும் வீட்ல எப்படிமா சும்மா இருக்கிறது? தைக்கிற தொழில் என் கையில இருக்கிறதுனால தான் எனக்கு பொழுதே போகுது. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி இருமா, நானும் உன்னை வாசல் வரைக்கும் வந்து அனுப்பி வைக்கிறேன், வா. இல்ல வேண்டாம் சக்தி, நீ இது சூடா இருக்கும் போதே குடிச்சிரு, நான் கிளம்புறேன். இருக்கட்டும்மா, நான் வந்து குடிச்சுக்கிறேன், வா. பிரியா, நான் வரேம்மா. சரிங்கம்மா. வாரத்துக்கு 2-3 தடவை என் கையால உனக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா ருத்ரா அம்மா டெய்லி உனக்கு சூப்பு வச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உன்னை பெத்தது மட்டும்தான் நானு, மத்ததெல்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா? ஆமா, அப்படி அவங்களுக்கு நீ என்ன சொக்குப்படி போட்ட? நான் என்னமா மந்திரம் வைக்க போறேன்? விசுவாசத்தோட நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். அவங்களும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்காக நான் அந்த கடவுளுக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். என் பொண்ணு மேல அவங்க காட்டுற பிரியத்தை பார்த்து எனக்கு பெருமையா தான் இருக்கு. என் செல்லம். சரி சக்தி, வரேன். சரிம்மா. சக்தி,
என்னாச்சுமா? அந்த அம்மா இங்க என்ன பண்றாங்க? இவங்களா? இவங்க இங்க தான் வீட்டு வேலை பாக்குறாங்க. உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஆ, நல்லா தெரியும். வா. உங்க பேரு கமலா தானே? ஆமாம்மா, நீங்க? நான் சக்தியோட அம்மா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க என் பேரெல்லாம் சொல்றீங்க, ஆனா எனக்கு உங்களை ஞாபகம் இல்ல. சக்தி வயித்துல இருந்தப்போ பிரசவத்துக்கு நீங்க நர்ஸா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்தேன். நீங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தீங்க. அப்படியாம்மா? நான் பிரசவம் பார்த்து பிறந்த செல்லக்குட்டியா இது? ஆமாமா. எனக்கு இது நம்ப முடியாத ஆச்சரியமா இருக்குமா. அப்படின்னா என்ன முதல்ல கை தொட்டு தூக்குனது கமலா அம்மா தானா? ஆமா சக்தி, உன்னை தொட்டு தூக்குனது மட்டும் இல்ல, ஒரு உயிரா உன்னை முதல்ல பார்த்ததும் இவங்க தான். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில சந்திக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் சந்திக்கிறாங்களே. சீதா எதுக்கு இங்க வந்தா? இங்க வர்றத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வீட்லயே இருக்க வச்சிருக்கலாம். சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டா. இவ ஏண்டி இங்க வந்து தொலைச்ச? ஆமா, நீங்க அந்த நர்ஸ் வேலையை விட்டுட்டு ஏமா வீட்டு வேலைக்கு வந்திருக்கீங்க? அம்மா, ஒரு ஆக்சிடென்ட்ல சுயநினைவை இழந்துட்டாங்கம்மா. ரொம்ப நாள் கோமால இருந்திருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் இவங்களுக்கு சுயநினைவு வந்திருக்கு. சுயநினைவு வந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு மறந்து போச்சு. அப்படியாமா? ஆமாமா, அதனாலதான் இவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியல. அம்மா, என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு பிரசவம் பார்த்து எவ்வளவு உயிரை காப்பாத்தி இருப்பீங்க. உங்களுக்கு போய் கடவுள் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரேமா. என்னம்மா பண்றது? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற பாக்கியத்தையாவது கடவுள் கொடுத்திருக்காரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. ஐயோ போச்சு. ஐயோ, இவ பேச்ச முடிச்சிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாளே. சக்தியை நான் பிரசவம் பார்த்தேன்னு சொல்றீங்க. அந்த குழந்தை வளர்ந்து இவ்வளவு பெரிய பொண்ணாகி வாழ்றதுக்கே வழி இல்லாம இருந்த எனக்கு இந்த வீட்டுல வேலை வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்குமா. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்கும். அதனாலதான் இது நடந்திருக்கு. ஐயோ, இவ பேசுறது கேட்டா நமக்கு பீதியை கலப்புதே. முதல்ல சீதாவை இங்க இருந்து பிரிச்சு அனுப்பணும். அப்பதான் நமக்கு பதட்டம் குறையும். இவளை எப்படி அனுப்புறது? நான் உங்களை வழியில பாக்கணும், இங்க வேலைக்கு சேர்த்து விடணுங்கிறதெல்லாம் கடவுளோட கணக்குமா. அதை யாரால மாத்த முடியும்? சீதா, வா இங்க. ஐயோ, என்ன? எதுக்கு என்ன இப்படி இழுத்து போறீங்க? பக்கத்துல போண்டா போட்டு விக்கிறாங்களா, அது தீரத்துக்குள்ள போய் திங்கணும். வா. என்ன சக்தி, அம்மாவையே கோவமா இழுத்துட்டு போறாரு? எங்க அம்மா என்ன பார்க்க வந்தது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தது அவருக்கெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி. உன்னெல்லாம் வெறுக்கிறதுக்கு அவருக்கு எப்படிதான் மனசு வருதோ? என்ன பிறந்ததுல இருந்தே அவருக்கு பிடிக்காதுமா. என் அம்மா முன்னாடியும் ருத்ராம்மா முன்னாடியும் என் மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டிப்பாரு, அவ்வளவுதான். ஒன்னும் வருத்தப்படாத சக்தி. கடவுள் உங்க அப்பாக்கு நல்ல புத்தியை கொடுத்து சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்க வைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லம்மா. சும்மா தொண பேசி. ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? அந்த பொம்பளை கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அவங்க தானே எனக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்தவங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தேன் ருத்ராமா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீ போய் அவகிட்ட பேசுனியே, உன்னை அவ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாளா? ஏங்க, அவங்க தான் பாவம், பழைய விஷயத்தை எல்லாம் மறந்து போயிருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி என்ன அவங்களுக்கு அடையாளம் தெரியும்? அவங்க எனக்கு பிரசவம் பார்த்த விஷயத்த சொன்னதும் அப்படியான்னு குழந்தை மாதிரி கேட்டாங்க. அப்போ எனக்கே ரொம்ப பரிதாபமா போச்சு தெரியுமா? ஏய், உண்மையாவே அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் மறந்து போச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படிதாங்க தெரியுது. அடி கூறு கட்டவளே, அவ நடிக்கிறாடி. அது புரியாம அவளுக்காக அனுதாபப்பட்டு பேசிட்டு இருக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க எதுக்காக நடிக்கணும்? ஏய்,
பழைய ஞாபகம்லாம் மறந்து போன மாதிரி நடிச்சு அனுதாபத்தை உருவாக்கி சமயம் பார்த்து ருத்ராமா வீட்ல இருந்து பணம் நகையெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலங்க. நான் பிரசவத்துக்கு அந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்திருந்தப்போ அவங்க கிட்ட பேசி பழகி இருக்கேன். ரொம்ப தங்கமானவங்க தெரியுமா? நீங்க தான் அவங்கள தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அந்த பொம்பளை தப்பானவனை நம்ப வச்சு இதுக்கப்புறம் உன்னை அவளை பார்க்க விடாம பண்ணலான்னு நான் நினைச்சா அவன் நல்லவன்னு நீ எனக்கு புரிய வைக்கிறியா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தது 2 நாள், அதுவும் ஒரு நாள் மயக்கத்துல இருந்த. அந்த 2 நாள்ல ரொம்ப பழகிட்ட மாதிரி அவளை நல்ல மாதிரி சர்டிபிகேட் கொடுக்குற. அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டியா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க தப்பானவங்களா இருந்திருந்தா சக்தி எப்படிங்க அவங்கள இங்க வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பா? அவங்கள பத்தி எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் தானே இந்த வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பா. சரி, அப்படியான்னு நாம சொல்றத கேட்டுட்டு போக மாட்டாளே. அவளுக்கு என்னமோ இவ வக்கீல் மாதிரி வக்காலத்தை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாமா, ரொம்ப நல்லா விசாரிச்சு வேலையில சேர்த்துட்டு இருக்கா பாரு. ஏண்டி, நம்ம பொண்ணை பத்தி உனக்கு தெரியாதா? அவளை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ யாராவது கஷ்டம்னு நீலி கண்ணீர் வெடிச்சா உடனே நம்பி இவ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பொம்பளை விஷயத்துலயும் அதாண்டி நடந்திருக்கு. இது தப்புன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏண்டி, இந்த வீட்டுல அஸ்வின் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான்ல, அவன் என்னென்ன அக்கப்போர் பண்ணான். அனிதா அம்மாவை கண்ணா அப்படின்னு வீடியோ எடுத்தான், நம்ம சக்தியோட தலையில அடிச்சான். இங்க பாரு, ருத்ரமா வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வந்தா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வராங்க. இந்த கமலாவும் அப்படி ஒரு திட்டத்தோட தான் நுழைஞ்சிருக்கான். அவ நடவடிக்கையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன். எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அவளை பார்த்தா ஒன்னும் நல்லவ மாதிரி தெரியல. அதனால தான் சொல்றேன், நீ அவளை பார்க்காத, அவ கூட பேசாத. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தது நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போம். மரியாதையா போய் வீட்டுக்கு போய் வேலையை பாரு. என்னங்க என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? இந்த நிறைய துணி வந்திருக்குன்னு சொன்னல, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய் அந்த வேலையை பாரு. போ. அப்பாடா, ஒரு வழியா இங்க இருந்து இவளை அனுப்பிச்சாச்சு. இனிமே இவளை இந்த பக்கம் வரவிடாம பாத்துக்கணும். கமலா, இன்னையோட உன் கதை முடிய போகுதுடி. ஒன்ன செத்து ஒழிடி. இங்க பாருங்கம்மா. மா மா இங்க பாருங்கம்மா. மா அம்மா. ஐயோ,
யாருக்கும் தெரியாம இவளை கொல்லணும்னு நினைச்சோம். சிவா பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றது? இவனையும் அடிச்சு கொண்டுடலாமா? வேண்டாம் வேணாம், இல்ல இல்ல, வேற வழி இல்ல, இவனையும் கொன்னுடலாம். அம்மா 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 இங்க பாருங்கம்மா. அம்மா ஏய், எதுக்குடா அந்த அம்மா அடிச்ச? கேக்குறேன்ல, சொல்றா. கேக்குறேன்ல, சொல்லு. அம்மா ஐயோ, சிவா, கமலாவுக்கு என்னாச்சு? ஏன் மயங்கி கிடக்குறா? இந்த ஆள் கமலாமாவை கட்டையால அடிச்சிட்டான். என்னது? என்ன சிவா சொல்ற? ஆமாத்த, அந்த கொடூரத்தை என் கண்ணால பார்த்தேன். பிரியா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னன்னு பாரு சக்தி. கமலாமா, 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 கண்ணை முழிச்சு பாருங்கம்மா. கமலாமா, ரத்னம், எதுக்காக அவளை கட்டையால் அடிச்ச? சொல்லு ரத்னம், உன்னதான் கேக்குறேன். ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா, அது வந்து நான் கேட்டுட்டேன் அத்தை, காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லலன்னா இவனை சும்மா விட்டுருவோமா என்ன? சொல்லு ரத்னம், எதுக்காக அடிச்ச? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா, இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லவா? போலீஸ் எப்படி முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல? போலீஸ்காரங்க உன்னை அடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி கேட்டாதான் சொல்லுவியா? கமலாமா, போலீஸ்க்கு போன் பண்ணி சிவா. அம்மா, வேண்டாம்மா, போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண வேண்டாம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. உங்க மேலையும் இந்த குடும்பத்து மேல இருக்கிற விசுவாசத்தால தான் அப்படி பண்ணேன். என்ன சொல்ற? விசுவாசத்துக்காக அடிச்சியா? ஆமாமா, இங்க அஸ்வின் ஒருத்தன் டிரைவரா வேலைக்கு சேர்ந்தான். அவன் வேலைக்கு சேர்ந்த உடனேயே அவனை பார்க்கறதுக்கு நல்லவனா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அனிதா மாவ கண்ணா பின்னான்னு வீடியோ எடுத்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ற மாதிரி நான் கனவு கண்டேன். அது அப்படியே நடந்துருச்சு. அதே மாதிரி இந்த கமலா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்த உடனேயே நான் ஒரு கனவு கண்டேன். அது உங்களையும் இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கொன்னுட்டு வீட்டுல இருக்கிற நகை பணத்தெல்லாம் திருடிட்டு போற மாதிரி கனவு கண்டேன். அது நடந்துருமோங்கிற பயத்துல தான் நான் அடிச்சம்மா. அப்ப கூட அவளை கொல்லணுங்கிற எண்ணத்துல நான் அடிக்கலம்மா. அந்த கமலா கிட்ட சொன்ன, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு. நான் போக மாட்டேன்னு திமிரா சொன்னாமா. அதனால தான் நான் அவளை அடிச்சம்மா. அது கூட அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணுங்கிறதுக்காக, ஒரு பயம் காட்டுறதுக்காக தான் அடிச்சம்மா. என்ன ரத்னம், கனவுல வந்ததெல்லாம் அப்படியே உண்மையா நடந்துருமா? அதுக்காக பைத்தியக்காரத்தனமா இந்த பொம்பளையை கட்டையால் அடிச்சிருக்க? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கமலாமா, கமலாமா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? அம்மா, கமலாமா கண்ணு முழிச்சிட்டாங்க. அப்பா,
உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க யாருமா? அம்மா, நான் தான்மா, சக்தி. சக்தியா? ஆமாம்மா. நீ யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா. நான் எப்படி இங்க வந்தேன்? இந்த இடமே புதுசா இருக்கே. இது யாரு வீடுமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது எங்க வீடுதான். இந்த இடமே இவளுக்கு புதுசா தெரியுதுன்னா அப்ப ஒருவேளை இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? ஐயோ கடவுளே, போச்சு போச்சு, மொத்தமும் போச்சு. அம்மா நீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியும். உங்க பேரு கமலா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல உங்க பழைய நினைவெல்லாம் மறந்து போச்சு. எங்க வீட்ல தான் நீங்க சர்வெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மேடம் சொல்றீங்க? நான் உங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேனா? ஆமா. கடவுள் தான் மேடம் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நான் சாகறதுக்குள்ள எப்படியாவது உங்களை பாத்துறணும்னு தவிச்சிட்டு இருந்தேன் மேடம். அப்படின்னா என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா கமலா? நல்லா தெரியும் மேடம். உங்களுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் நான் தான் மேடம். அப்படியா? ஆமா மேடம். உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருந்தது. இப்பதான் அது புரியுது. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸும் இவங்க தான். அப்படியா சக்தி? ஆமாங்கம்மா. நேத்து எங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல, இவங்க கிட்ட பேசினப்போ இவங்க பழசெல்லாம் மறந்து போனதுனால எங்க அம்மாவை இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்ப எங்க அம்மா தான் சொன்னாங்க இவங்க தான் பிரசவம் பார்த்தாங்கன்னு. அப்ப கமலா எல்லாருக்கும் வேண்டப்பட்ட நர்ஸா இருந்திருக்காங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி உங்களை ரத்னம் அடிச்சதுலயும் உங்களுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. உங்க பழைய நினைவுகள் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. கமலா, நீங்க உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டியது ரத்னம்க்கு தான். சொல்லுங்க கமலா. நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு மேடம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்க போறேன் மேடம். அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? மேடம், உங்க பொண்ணு எங்க மேடம்? ஏன் பொண்ணா? இதோ நிக்கிறாளே அனிதா. சொல்றேன் மேடம், இத்தனை நாளா நீங்க யாரும் உங்க பொண்ணா நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இவங்க உங்க சொந்த பொண்ணே இல்ல. கமலா, என்ன சொல்றீங்க? அனிதா என் சொந்த பொண்ணு இல்லையா? ஆமா மேடம். இதோ நிக்கிறாரே உங்க டிரைவர் ரத்னம், இவரோட மகளா வளர்ற பொண்ணுதான் உங்க சொந்த பொண்ணு.
கமலா, நீங்க சொல்றது உண்மையா? மேடம், நான் சொல்றது கடவுள் சத்தியமா உண்மை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட பாருங்க. இந்த பாவிதான் மேடம் உங்க குழந்தைய மாத்துனா. அன்னைக்கு எனக்கு 10,000 ரூபாய் பண கஷ்டம் இருந்துச்சு. இந்த ஆள் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எனக்கு கொடுத்து இந்த தப்புக்கு என்னையும் உடந்தி ஆக்கிட்டான். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு என் மனசாட்சி என்ன கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட உண்மை எப்படியாவது சொல்லிடணும்னு முடிவு பண்ணேன். நான் பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. எனக்கும் பக்கவாதம் வந்துடுச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதுதான் பக்கவாதம் சரியாயி பழைய நினைவுகள்லாம் மறந்து போச்சு. இப்பதான் மேடம் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் அப்படி பண்ண? சொல்லு ரத்னம், எதுக்காக உன் குழந்தைய என்கிட்ட வச்சுட்டு என் குழந்தைய நீ எடுத்துக்கிட்ட? சொல்லு. எதுக்காகடா என் சக்தி என்கிட்ட இருந்து பிரிச்ச? சொல்லல, உன்னை அப்படியே நான் கொன்னுடுவேன். சொல்லுடா. ஆமா, என்ன கொண்டாதீங்கம்மா, நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் சீதாவுக்கும் ஒரே நேரத்துல பிரசவம் ஆச்சு. அப்பதான் எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. வாழ்க்கையில நாம எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டாலும் பணக்காரன் ஆக முடியாது. நமக்கு கிடைக்காத அந்த பணக்கார வாழ்க்கை நம்ம பொண்ணுக்காவது கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக குழந்தைய மாத்தி வச்சம்மா. நான் பண்ணது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிற மாதிரி தப்பாடா நீ பண்ணிருக்க. கொலை பண்றதை விட கொடூரமான காரியத்தை நீ பண்ணிருக்க. என் மகளை என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிருக்க. என்னோட ஆஸ்தி அந்தஸ்துக்கெல்லாம் ஒரே வாரிசா இருக்க வேண்டிய என்னோட செல்ல பொண்ணு என் வீட்லயே வேலைக்காரியா வேலை பார்க்க வச்சிட்டியேடா. அயோக்கிய ராஸ்கல், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. ஓ மகள பணக்காரியா வாழ வைக்கணுங்கிறதுக்காக என் மகள வேலைக்காரியாக்கிட்டியடா. ஓ மகள பட்டு மெத்தையிலையும் என் மகள கட்டாந்தரையிலையும் படுக்க வச்சிட்டியடா. பேராசை புடிச்சவனே, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சக்தி, அம்மா. மம்மி, அவங்க பொண்ணு இல்ல மம்மி, நான் தான் மம்மி உங்க பொண்ணு. ரத்னம் போய் சொல்றா மம்மி. ரத்னம், நீ மம்மி கிட்ட போய் தானே சொன்ன. சக்தி, சொல்லு ரத்னம், போய் தானே சொன்ன.
இல்லம்மா. நான் உண்மையை தான் சொன்னேன். நீதான் என் பொண்ணு. இல்ல இல்ல இத நான் நம்ப மாட்டேன். இல்ல மம்மி மம்மி நான் தான் மம்மி உங்க பொண்ணு. மம்மி போய் சொல்றா மம்மி. மம்மி மம்மி அத்தை அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை ஏ அத்தை என்னத்த சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்ன மம்மி கேட்பாங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. மம்மி மம்மி இங்க பாருங்க மம்மி. மம்மி ரத்னம் போய் சொல்றா மம்மி. நான் தான் மம்மி உங்க பொண்ணு. மம்மி மம்மி பேசுங்க மம்மி. மம்மி பேசுங்க மம்மி. எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த Dress மட்டும் இல்ல, உனக்கு எந்த Dress போட்டாலும் அழகா தான் இருக்கும். தேங்க்ஸ் மம்மி. அம்மா டீ. இல்ல வேண்டாம். மேடம் டீ. நான் உன்கிட்ட டீ கேட்டேனா? இன்னைக்கு என் மருமக சக்தியோட பேருக்கு வரலட்சுமி கோவில்ல அர்ச்சனை பண்றதுக்கு பூஜை தட்டெல்லாம் ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணியா? ரெடியா இருக்குமா? அப்ப அதை எடுத்துட்டு வந்து கொடுக்காம டீ எடுத்துட்டு வந்து நீட்டிட்டு இருக்க. எந்த நேரத்துல எந்த வேலை செய்யணும்னு கொஞ்சம் கூட சென்ஸே இல்ல. பிரியாவும் உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தானே, அவ எப்படி எல்லாத்தையும் கரெக்டா பண்றா? அவளை பார்த்து கத்துக்கோ போ. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேம்மா. ஒவ்வொரு முறையும் அதான் சொல்ற, ஆனா தப்பு மட்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. போ, போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ஏய் நில்லு, பூஜை ரூமுக்கு டீ எடுத்துட்டு போற. இத கொண்டு போய் கிச்சன் உள்ள வச்சுட்டு பூஜை தட்டை எடுத்துட்டு வா. அப்படி சொல்லி என் மருமகளே. மருமகளே, நீ போய் அப்படி உட்காரு. அண்ணி, ஏன் இப்படி துணியெல்லாம் அவ மூஞ்சில தூக்கி போடுறீங்க? இதெல்லாம் இந்த கருமம் பிடிச்ச வேலைக்காரியோட Dress. இத்தனை வருஷமா உன் மகனு போய் சொல்லி இந்த வீட்ல வாழ்ந்திருக்கால, அப்போ விதவிதமா எடுத்து போட்டு மினுக்கின Dress தான் இது எல்லாம்.
எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஆத்திரமா வருது. இந்த வீட்டோட டிரைவரோட பொண்ணு நீ. இத்தனை வருஷமா மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டதை நினைச்சா எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் கூசுது. என் மருமக முகத்தை பாருடி. பாருடின்னு சொல்றேன்ல. பாத்தியா, அப்படியே வைர மாதிரி ஜொலிக்குதா? அதான் லக்ஷ்மி கடாச்சம் முகங்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இதேதான் என்ன பார்த்து சொன்னேன். இப்ப அவளை பார்த்து சொல்றியா? ஏய், உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன் மருமகளை வேலைக்காரி வேலைக்காரின்னு சொல்ல வச்சுட்டல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சிலே குத்தரு போல இருக்கும். அப்படியே வச்சனா மன்னிச்சிருங்கம்மா. இங்க பார், நாங்க கோயிலுக்கு கிளம்பினதும் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு வீட்டை ஃபுல்லா மாப் போட்டு கிளீன் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணி வச்சிடுறேன். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருந்துச்சு தொலைச்சிருவேன், பாத்துக்கோ. எடு. சீக்கிரம் எடுடி. அனிதா, சொல்லுங்க சார். உன்னை ஷூவுக்கு பாலிஷ் போட்டு வைக்க சொன்னல, ஏன்னு போட்டு வைக்கல? வேலை பார்த்துட்டு இருந்ததுனால மறந்துட்டேன். இதை உடனே போட்டு வைக்கிறேன் மாமா. மாமாவா? சார்னு சொல்லு. வர வர உன்கிட்ட எதுவுமே சரியில்லை. ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. இதெல்லாம் சரியில்லை அனிதா. உடனே பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வா. போ. ஏய், இதெல்லாம் யார் எடுப்பா? அள்ளிட்டு போ. அண்ணி, போலாமா? போலாம். வரேன் சிவா. சரி, வரேன் சிவா. ஓகே. இல்ல இல்ல இல்ல, என்ன கனவு இது? இப்ப சக்தி அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்பவே அந்த அம்மா ருத்ரா அவளை மக மாதிரி பாசம் காட்டி பக்கத்துலயே வச்சிருக்கா. நாம கனவு கண்ட மாதிரி கமலாவுக்கு பழைய நினைவுலாம் ஞாபகம் வந்து ருத்ராவுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அப்புறம் சக்தி அந்த வீட்டோட இளவரசி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம பொண்ணோட நிலைமை, நம்ம பொண்ணுக்கு அந்த மாதிரி நிலைமை வராது. வர விட மாட்டேன். என்னைக்குமே என் பொண்ணு பணக்காரியா, ருத்ராவோட வாரிசா, எல்லா சொத்துக்கும் அவதான் இருக்கணும். அவளை இருக்க வைப்பேன். ஒருவேளை நம்ம கனவுல வந்த மாதிரியே அந்த கமலாவுக்கு எப்போ நாள் நினைவு தெரிஞ்சு ருத்ராவுக்கு உண்மையில சொல்லிடலாம். நம்ம கண்ட கனவுலாம் நிஜமாயிடுமே. அவ சொல்லக்கூடாது, சொல்ல விட மாட்டேன். அதுக்குள்ள அவளை போட்டு தள்ளிடணும். அவளை உயிரோட விடக்கூடாது. அப்படி சொல்லிட்டா நாம கண்ட கனவெல்லாம் நிஜமாயிடும். அவளை உயிரோடையே விடக்கூடாது. விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். அவளை உயிரோட விட மாட்டேன், விட மாட்டேன். என்னங்க
என்னாச்சுங்க? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என் டென்ஷன் எல்லாத்துக்கும் காரணமே அந்த கமலா தாண்டி. கேக்குறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, போதுமா? ஒண்ணும் இல்லாம தான் கையை பசஞ்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஏதோ நடந்திருக்கு, அத நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்ன மறைச்சேன்? இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிருக்கனா? இப்ப எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? பின்ன என்னடி, கேள்வி மேல கேள்வி கேட்டா கோவம் வராம என்ன பண்ணும்? கட்டின புருஷன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறப்போ பொண்டாட்டிக்காரி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாளா? ஒரு முறை கேட்கலாம், அப்படி கேட்டும் ஒண்ணு இல்லைன்னு பதில் சொன்னா வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் நேத்துல இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கீங்க. உங்க பேச்சுல ஒரு நிதானமே கிடையாது. என்னாச்சுமா? இவருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்டா. என்னன்னு கேட்டா துரை கோவப்படுறாரு. இவரையெல்லாம் பிரச்சனை தேடி வராதுமா. இவர் தான் பிரச்சனையை உருவாக்குவாரு. அதுவும் ருத்ராம்மா வீட்டுக்குள்ளதான் உருவாக்குவாரு. ஏன்னா அங்கதான் இவருக்கு பிடிக்காத சக்தி இருக்கா? டே 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 டே, சக்தி எனக்கு பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? அதெல்லாம் நல்லாவே தெரியுமே, சக்தியை பிடிச்ச மாதிரி நடிக்கிறீங்கன்னு. சக்தியை பார்த்து விசாரிச்சா இவர் என்ன பிரச்சனை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும். நாளைக்கு நேர்லயே போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதான் நான் அந்த வீட்டுக்கு போனாலே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குதே. நேத்து சக்திக்கு சூப்பு கொடுத்துட்டு வந்தப்போ எனக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ் அந்த ருத்ராமா வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். உடனே இந்த மனுஷன் என் கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பொம்பளை கிட்ட பேசக்கூடாது அது இதுன்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா என்ன அங்க இருந்து அனுப்பிட்டாரு. அது ஏன்னே எனக்கு தெரியல. அந்த அம்மா கூட நீங்க பேசினா இவருக்கு என்னவா? அதான் ஏன்னு தெரியலன்னு சொன்னனே. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. அவங்களே பழசெல்லாம் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ தான் எனக்கு பிரசவம் பார்த்த, நீ அதை பார்த்த இதை பார்த்தன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இன்னும் குழப்பமாகாது. அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண வேணான்னு சொன்னேன். இப்ப இப்படி சொல்றீங்க, ஆனா நேத்து அந்த அம்மா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தானே சொன்னீங்க? ஆமாண்டி சொன்னேன். நேத்து அப்படி தோணுச்சு சொன்னேன். இன்னைக்கு இப்படி தோணுது சொல்றேன். தபார், சும்மா அந்த வீட்டுக்கு வர்ற வெள்ளம் வச்சு கூடாது. அப்படி வரதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். எல்லாருமா சேர்ந்து குடும்பத்தோட அந்த வீட்டுல உட்காந்து கும்மி அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. சொன்ன இந்த மரம் மண்டைங்களுக்கு மண்டையில உரைக்குதா? சை. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதோட ஆரம்ப அறிகுறி தான் அதெல்லாம். நம்ம ஃபேக்டரி மோல்டிங் பிளான்ட்ல அடிபட்ட ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருந்தாங்களே, இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? நேத்து நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் மேடம். எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, நம்ம பாண்டிச்சேரி பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு? ஒர்க்கர்ஸ் கிடைக்கல மேடம். அதான் மேன் பவர் ஏஜென்சில 50 ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். நாளைக்கு மறுநாள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பீட் அப் ஆயிடும் மேடம். அது என்னன்னு பாத்துக்க. அந்த ஃபைல கூட அருண் சைன் பண்ணிடுறேன். கொடு. அம்மா, அண்ணா எடுத்துக்கோ அண்ணா. நீதான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசுன்னு தெரிஞ்சிருமோன்னு நானே பதட்டத்துல இருக்கேன். நீ வேற குறுகுறுன்னு பார்த்து பீதியை கிளப்பிட்டு இருக்க. போ. சாகுற வரைக்கும் நீங்க என் மேல உண்மையான பாசம் காட்டவே மாட்டீங்களாப்பா?
பார்த்துட்டு ருத்ராவை பார்த்தா திரும்பவும் டக்குன்னு நம்மள பாக்குறா. நம்ம கனவுல வந்த மாதிரி புத்தி தெளிஞ்சு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? அவ திருப்பி திருப்பி நம்மள பாக்குறத பார்த்தா சந்தேகமா இருக்குதே. இவளுக்கு கன்ஃபார்மா பழைய ஞாபகம் வந்துருச்சு. அந்த மிரட்சியில தான் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கா. ருத்ரா கிட்ட உண்மையை சொல்ல போறா. சொல்ல விடாம தடுக்கணுமே. என்னம்மா மேடம் கிட்ட பேசணுமா? ஆமா சார். மேடம் இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன கமலா, ஏதோ முக்கியமான விஷயம்? ஆமாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லுங்க. ஆஹா, நம்மளை பத்தி தான் சொல்ல போறா. இப்ப அவளை பேச விடாம பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நடிப்பு தான். சொல்லுங்கம்மா, ஏன் தயங்குறீங்க? அது வந்துமா. ஐயோ ஆமா. அப்பா, ஐயோ அம்மா. ரத்னம், என்னாச்சு? என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னப்பா பண்ணுது? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு ரத்னம்? என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலிக்குது. ரொம்ப வலிக்குதாப்பா? ஆமாமா. அண்ணா, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலான்னு வான்னு. அதெல்லாம் வேண்டாம் சக்தி. அருண், ஆம்புலன்ஸ் வரலாம் லேட் ஆயிடும். உனக்கு வண்டி ஓட்ட தெரியும் மேடம். சந்தோஷ் போய் கார் கீ எடுத்துட்டு வா. அப்பா ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா கமலா எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே. நாம அங்க போக கூடாது. இங்கே இருந்த அவ வாயை பொத்தணும். அப்பா எழுந்திருக்குப்பா, போலாம். இல்லடா, ஹாஸ்பிட்டல்லாம் ஒண்ணு வேணாம். இப்போ கொஞ்சம் வலி பரவாயில்ல மாதிரி தெரியுது. ரத்னம், செஸ்ட் பெயின் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணணும். வலி அதிகமா இல்லம்மா, இப்ப குறையற மாதிரி இருக்கு. இங்க பாரு, ஒரு வயசுக்கு மேல உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். பணம் செலவாயிடும் தான் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். அருண் மேடம், நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் எல்லா டெஸ்டும் எடு. சரிங்க மேடம். அதுக்கான பில்லை நான் கட்டுறேன். சரிங்க மேடம், வாங்கப்பா போலாம். இருப்பா இருப்பா, கொஞ்சம் தாகமா இருக்கு. தண்ணி கொடுமா. இதுக்கு முன்னாடி ரத்னத்துக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கா அருண்? இல்ல மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சு ரத்னத்துக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ரா. ஏன் ரத்னம், நேத்து நைட்டு நீ என்ன சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடலம்மா, 2 முட்டை பரோட்டா சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஓ, 2 முட்டை பரோட்டாவா? கேட்டியா ருத்ரா, 2 முட்டை பரோட்டா தான் சாப்பிட்டாராம். இந்த வயசுல எல்லாம் அதை சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து நெஞ்சு வலி வராம என்ன பண்ணும்? மம்மி, ரத்தனத்துக்கு நெஞ்சுவலி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு வேற ஒரு நல்ல டிரைவரா வச்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன அனிதா இது? அதெல்லாம் டாக்டர் சொல்லட்டும். அதெல்லாம் பேசுற நேரமா இது? ஏ அனிதா, நீ என்ன இப்படி குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் அப்பா இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னையே இங்க இருந்து துரத்த பாக்குறியே. எழுந்துருங்க போலாம். கூட்டிட்டு போங்க. நீயும் போ சந்தோஷ். இல்லம்மா, வலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு வந்த நெஞ்சு வலியில பாவம்
கமலா ஏதோ சொல்லணும்னு வந்துச்சு, அது சொல்ல முடியாம போயிடுச்சு. நீ சொல்ல வந்ததை சொல்லுமா. என்ன கமலா? மேடம், என் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். 2-3 மாசம் டைம் கொடுத்துருந்தாங்க மேடம். ஆனாலும் அதுக்குள்ள கட்ட முடியல. இப்ப ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்குள்ள வரவிடுவோன்னு சொல்லிட்டாங்களா மேடம்? அப்பா, இப்ப போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. அம்மா, போயிட்டு வந்துடுறம்மா. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்கறதுக்கு தான் இப்படி சீன் போட்டாளா? உண்மையை சொல்ல வர்ற மாதிரியே நம்மள கொலநடங்க வச்சுட்டாலே. பழைய ஞாபகம் வர்றதுக்குள்ள இவ ஃபியூஸ புடுங்கணும். ஒண்ணுமே இல்லாதவன இவன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். தப்பா எடுத்துக்காம கொஞ்சம் பணம் அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்கம்மா. இதுக்கு தான் இப்படி தங்கிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பா கொடுக்கறேன். வேலை முடிஞ்சு போகும்போது என்ன வந்து பாருங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவா, என்ன ஆச்சு? இன்னைக்கு நீ இவ்ளோ டயர்டா வர? அந்த ஃபாரின் கிளையண்ட் ஃபெட்ரிக்கோட இன்னைக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரேன். அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 50 crore கான்ட்ராக்ட் நமக்கு தான். இப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கு. வாவ், கங்க்ராச்சுலேஷன் சிவா. தேங்க்யூ அண்ணி. இவ்ளோ பெரிய கான்ட்ராக்ட் நம்ம மேல மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தமா இருந்தது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சிவா, இந்த சந்தோஷத்தை நம்ம பெரிய அளவுல கொண்டாடணும். கொண்டாடிடலாம். சக்தி சார். ஒரு பிளாக் டீ எடுத்துட்டு வரியா? சரிங்க சார். இன்னைக்கு நம்ம கையால சிவாவுக்கு பிளாக் டீ போட்டு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி தள்ளி போ. இல்லம்மா, சிவா சார் பிளாக் டீ கேட்டாரு. சிவாவுக்கு நான் போட்டு கொடுத்துக்கிறேன். டேபிள் தொடச்சு உன் அழுக்கு கையால நீ டீ போடுவியா? போ அப்படி. என்ன பாக்குற? கிச்சனை பத்தி எதுவுமே தெரியாத எனக்கு எப்படி டீ போட தெரியும்னு பாக்குறியா? அதெல்லாம் நான் பட்டிய கிளப்புவேன். ஆமா, பாத்திரம் என்ன எப்படி இருக்கு? சரியா விளக்க மாட்டியா? சரியாதான் விளக்குன. என்ன விளக்குனியோ, அடுத்த தடவை இந்த பாத்திரத்தை பார்க்கும்போது சும்மா பல பல பலன்னு இருக்கணும். இதுல என் முகம் அப்படி ஜொலிக்கணும். என்ன புரியுதா? ஓகேமா. இதை எப்படி பத்த வைக்கிறது? இதை இப்படி திருப்பி பத்த வைக்கணும். லைட்டர் எங்க இருக்கு? அம்மா, அங்க பக்கத்துல லைட்டர் இருக்கு, அதை எடுத்து பத்த வைங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வாயை முடிட்டு சும்மா இரு. சரிங்கம்மா. ஓகே. ஏய், தல. என்ன இவ்ளோ டப்பா இருக்கு? இதுல டீ தூள் எந்த டப்பால இருக்குன்னு தெரியலையே. என்ன ஆனாலும் இவகிட்ட கேட்க கூடாது. நாமளே தேடி எடுத்துருவோம். இதெல்லாம் நான் இப்ப எடுத்து வச்சா திட்டுவாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம்.
ஆ, இதுதான் வாசனை அடிக்குது. அப்போ இதுவா தான் இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும். நீ வாயை மூடிட்டு இரு. சக்தி, கிச்சன்ல என்ன ஒரே சத்தம்? என்னாச்சு? என்ன ஒரே சத்தம்? என்ன டப்பாலாம் கீழே கிடக்கு? என்னாச்சு? நம்ம அனிதா அம்மா தான் டீ போடுறாங்கம்மா. ஆமா மம்மி, பிளாக் டீ போட்டுட்டு இருக்கேன். நீ போடு சரி, எதுக்காக இப்படி பொருள் எல்லாம் கீழே போட்டுட்டு டீயை போடுற? அதுவும் இல்லை மம்மி, நான் டீ தூள் எடுத்தேன். மற்ற டப்பாலாம் தானா கீழே விழுந்துருச்சு மம்மி. அதுதான் இப்படி கிடக்கு. உனக்கு தெரியாத வேலையெல்லாம் ஏன் பண்ற? நீ சக்தி கிட்ட சொன்னா போட்டு கொடுப்பால. சிவா பிளாக் டீ கேட்டா மம்மி. அவனுக்கு ஏன் கையால போட்டு கொடுக்கறதுக்கு தான் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணப்போ. சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அனிதா இப்படி பண்ணிட்டு இருக்கா. அனிதாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு ருத்ராவோட மனசுக்குள்ள நல்லா இறங்குற அளவுக்கு ஒரு பிட்ட போட்டுருவோம். நம்ம அனிதா சொன்னதை கேட்டியா ருத்ரா? சிவாவுக்காக அவ கையாலேயே பிளாக் டீ போடுறாளாம். இது நாள் வரைக்கும் கிச்சன் புகையே நம்ம அனிதா மேல பட்டதில்ல. அப்படிப்பட்டவ இன்னைக்கு நம்ம சிவாவுக்காக டீ போடுறானா? இத பார்த்து நம்ம என்ன சொல்றது? மம்மி, ஃபர்ஸ்ட் சிவாவுக்கு போய் கொடுத்துட்டு உங்களுக்கும் போட்டு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் பொண்ணு கையால டீ குடிக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் இருக்கேன். ஏன் அனிதா, சிவாவுக்கும் உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் டீ போட்டு கொடுப்பியா? இந்த அத்தைக்கெல்லாம் கிடையாதா? உங்களுக்கு இல்லாமலே அத்தை, கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன். ஐயோ என் செல்லம். சரி சரி, சூடு ஆறதுக்குள்ள கொண்டு போய் கொடுப்போம். சரிங்க அத்தை. ஒரு வயசு பொண்ணுக்கு கிச்சன்ல வேலை செய்யணும்னு ஆசை வந்துட்டாலே அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் ருத்ரா. இதுக்கப்புறம் பெரியவங்க நாம தான் இது சம்பந்தமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எதையுமே அதுக்கான காலத்துல பண்ணாதானே நல்லா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். நீ கூடிய சீக்கிரத்துல அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். என்ன டல் ஆயிட்ட? உங்க அம்மா ருத்ரா அம்மா அவங்க சொன்னதை கேட்டல்ல? கூடிய சீக்கிரத்துல சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாண ஏற்பாட்டை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாம மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு தெரியாத. வேலைய பாரு. சிவா, சொல்ல நீ. என்ன சிவா, என் முகத்தை கூட பார்த்து பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியா இருக்கியா? சச்சா, அப்படிலாம் இல்ல. சொல்லு, என்ன விஷயம்? நீ பிளாக் டீ கேட்டல்ல, உனக்காக என் கையால பிளாக் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஹே, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற? அதான் சக்தி இருக்கல்ல. ஏன் அவ போட்டு கொடுத்தாதான் குடிப்பியா? நான் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டியா? சச்சா, அப்படிலாம் இல்ல. குடு. எனக்கு தேவை பிளாக் டீ. அது யார் போட்டு கொடுத்தாலும் நான் குடிப்பேன். அவ்வளவுதான். என்னாச்சு சிவா? வாவ், பிளாக் டீ சூப்பர்.
சிவா உண்மையா சொல்லு. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையாவே கிச்சன் பக்கமே போகாத ஒருத்தி இவ்வளவு சூப்பரா பிளாக் டீ போடுறத நான் இப்பதான் பாக்குறேன். எனக்காக மெனக்கெட்டு பிளாக் டீ போட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சிவா எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்னை பிரிச்சு பாக்குறியே? இதெல்லாம் உனக்காக நான் செய்யாம வேற யாரு செய்வா? சரி சிவா, நீ டீ சாப்பிட்டுட்டு உன் வேலையை பாரு. குட் நைட். குட் நைட் அனி. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி அந்த கமலா ருத்ரா கிட்ட எதையோ சொல்ல போனா அவ உண்மையதான் சொல்ல போறாளோன்னு பயத்துல நாம பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்கே. ஐயோ அப்பா முடியலடா சாமி, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கமலாவ என்ன பண்றதுன்னே புரியல. ஏதாவது பண்ணணும். எப்படி பண்றது? என்ன பண்ணலாம்? டென்ஷன் ஏத்துறாளே. என்னண்ணா ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. ஏன்? இல்லண்ணா, வர வழியில நம்ம அருண் தம்பியை பார்த்தேன். உங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்ததா சொல்லுச்சு. ஏய், நீ பதற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. எல்லாத்தையும் உங்ககிட்ட விளாவரியா சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. ஆனா நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். என்னண்ணா நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன யானைங்கிறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலண்ணா. நீங்க இறந்தா வெத்து வேஸ்ட், இருந்தா ஒஸ்ட்னு சொல்ல வந்தேன். டேய் என்னடா? அண்ணா முறையாதீங்கண்ணா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். நீங்க இறந்தா வேஸ்ட், இருந்தா செம கெத்துன்னு சொல்ல வந்தேண்ணா. சரி அதை விடுங்கண்ணே. ருத்ரம்மா வீட்டுல என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க. என்னத்தடா சொல்றது? நான் போட்ட டிராமா எல்லாம் வேஸ்டா போச்சு. என்னது டிராமா போட்டீங்களா? எதுக்குண்ணே? டேய், இப்ப அதெல்லாம் ஒண்ணுனா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. அவ கதையை முடிக்கிறதுக்கு நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன். அப்படியாண்ணே? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எப்படி என் ஐடியா? அண்ணே சூப்பர்ண்ணே, வேற லெவல்ண்ணே. நீங்க நிச்சயம் அவ உங்களோட பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாதுண்ணே. தப்பிக்கவும் கூடாது. அவளை வெளியில வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே பண்ணாலும் அது எனக்கு உபயோகமா இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால தான் அவளை ருத்ரா வீட்லயே வச்சு கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ணே உங்க ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்ண்ணே. சக்சஸ் ஆகணும்டா. சக்தி அந்த வீட்ல இருக்கிறது எவ்வளவு டேஞ்சரோ அதை விட பல மடங்கு டேஞ்சர் கமலா அந்த வீட்ல இருக்கிறது. ஒரே நேரத்துல 2 டேஞ்சர்ஸையும் தூக்கி சுமக்க முடியலடா. நம்ம பிளான் மூலமா முதல்ல அந்த கமலாங்கிற பெரிய டேஞ்சரை க்ளோஸ் பண்ண போறேன். அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. இந்த முறை உங்க முயற்சி கண்டிப்பா வெற்றியில தான் முடியும். முடியும்டா, முடிப்ப. அப்போ உன் கையால போட்டு கொடுத்த பிளாக் டீ சிவாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டா அத்தை. நானே எதிர்பார்க்கல. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இம்ப்ரெஸ் ஆயிதானே தீரணும். இந்த தங்கமான கையால போட்ட டீ ஆச்சே. அப்படியா? இவ்வளவுதான் மருமகளே. ஒரு பொண்ணு தனக்காக அக்கறை எடுத்துக்கிறான்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரியும் பட்டுன்னு விழுந்துருவான். இப்ப சிவாவோட பார்வையும் உன் பக்கம் அப்படிதான் திரும்பி இருக்க. சர்ப்ரைஸ் குரூப்பை வச்சு சிவாவை சர்ப்ரைஸ் பண்ண நினைச்ச விஷயம் சொதப்பல் ஆகி
பிசினஸ்க்கு லாஸை ஏற்படுத்தி சிவாவை ரொம்ப டென்ஷன் படுத்திடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. காட் கிரேஸ், அந்த கான்ட்ராக்ட் சிவாவுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இப்பதான் அத்தை திருப்தியா இருக்கு. இதுக்கு பேர் தான் காதல் ராசி மருமகளே. ஆரம்பத்துல சொதப்புற மாதிரி சொதப்பி அப்புறம் அதே விஷயத்த நல்லபடியா நடக்க வச்சிரும். இப்போ உன்னோட காதல் ராசியும் உனக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா அத்தை? ஆமா அனி, அதனாலதான் அடுத்தடுத்து நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவா அந்த வேலைக்காரி கிட்ட தானே பிளாக் டீ கேட்டான். ஆனா உனக்கு ஏன் அந்த டீய உன் கையால அவனுக்கு போட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு? இது எல்லாமே காதல் ராசி பண்ற வேலை. இப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அத நீ பயன்படுத்திக்கணும், சரியா? சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க எப்படி தூள் கலப்புறேன்னு. அதான் என் மருமக அணிங்கிறது. இதே மாதிரி சிவாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அடிக்கடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. சிவாவை இவ வழிக்கு கொண்டு வர வரைக்கும் இவளை இப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன பண்ணலாம்? சரி வா, நம்ம கீழே போலாம். குட் மார்னிங் அனிதா. குட் மார்னிங் மம்மி. என்ன மம்மி அப்படி பாக்குறீங்க? இல்ல, வழக்கத்தோட இன்னைக்கு என் பொண்ணோட முகம் ரொம்ப ஹாப்பியாவும் பிரைட்டாவும் இருக்கு. அப்படியா மம்மி? எப்பவும் இப்படியே இரு. ஓகே மம்மி. மாமாக்கெல்லாம் குட் மார்னிங் கிடையாதா நீ? ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு பேப்பர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் என் மருமக குட் மார்னிங் சொல்ல மாட்டா. ஏ சொன்னா என்ன? அது அந்த வார்த்தைக்கு மரியாதையா இருக்காது. அதெல்லாம் சொல்றவங்களுக்கு தான் சொல்லணும். அது தெரிஞ்சதுனாலதான் என் மருமக ருத்ராக்கு மட்டும் சொன்னா. மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி நீங்க மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இது எனக்கு பெருத்த அவமானம் தான். இதெல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டே என்ன நானே தேத்திக்கிறேன். சிவா சார், நல்ல வேளை இத அனிதா பார்க்கல. அவன் கண்ணுல படாதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இந்த வேலைக்காரி அடங்க மாட்டேங்கிறாளே. இவனும் அவளை பாக்குற பார்வை ஒரு மாதிரியாவே தான் இருக்கு. ஐயோ, இவன் மனசு எப்ப அனிதா பக்கம் முழுசா திரும்ப போகுதுன்னே தெரியலையே. அம்மா டீ. தேங்க்ஸ் சக்தி. காலையில உன் கையால கொடுக்கற டீயை குடிச்சாதான் எனக்கு மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திவ்யா, அக்கா இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம். வேணாம் போ. சக்தி, என்னம்மா நான் உன் டீக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. ஏங்க, இப்பதானே ஆப்பிள் சாப்பிட்டீங்க. அதுக்குள்ள டீயை குடிச்சீங்கன்னா வயித்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆனா என்ன, வயிறு மொத்தமா கிளீன் ஆகி வெயிட்டா நிறைய சாப்பிடலாம். நீ டீயை குடுமா, நானே கேட்கலான் இருந்தேன். நீ அதை புரிஞ்சுக்கிட்டே எடுத்துட்டு வந்துட்ட.
ஐயோ இவன் பார்வை அவகிட்டே போகுதே. சிவா, நீ சைன் பண்ணி வாங்கிட்டு வந்த ஃபெட்ரி கம்பெனியோட அக்ரிமெண்ட்டை தான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். ஓ, அதான் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆ. நீ அன்னைக்கு மீட்டிங்க்கு லேட்டா போனதுனால 50 crores கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டல. அப்புறம் தீவிரமா ட்ரை பண்ணி கைவிட்டு போன அதே ஃபெட்ரிக்கோட கான்ட்ராக்டை நீ வாங்கியிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் அத்தை. நம்ம ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகிறப்ப அதுக்காக ஃபெட்டப் ஆகி அப்படியே நிக்காம தீவிரமா முயற்சி எடுத்து அதை எப்படி சக்சஸா மாத்துறதுன்னு நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அத்தை. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க என்ன ட்ரெயின் அப் பண்ண விதம் தான். எனிவே, இந்த கான்ட்ராக்டை நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச சந்தோஷத்தை ஒரு முக்கியமான நாளோட சேர்த்து பெரிய அளவுல நான் செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். முக்கியமான நாளோட சேர்த்து செலிப்ரேட் பண்றதுன்னா எனக்கு புரியல அத்தை. என்ன சிவா, உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்னும் 2 daysல உன்னோட பர்த்டே வரப்போகுது. அதத்தான் சொன்னேன். ஓ, என் பிறந்த நாளெல்லாம் எதுக்கு அதை பெருசா கொண்டாடணும்? அதெல்லாம் வேண்டாம் அத்தை. என்ன சிவா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பிறந்த நாளை கொண்டாடாம வேற யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறது? நீ யாரு சிவா? ருத்ரா குரூப்ஸ் கம்பெனியோட எம்டி. அதனால ருத்ரா உன் பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. நீ என்னடானா வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? மா, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லம்மா. நான் அதுக்கு ஆசைப்படவும் இல்லை. ஆனா நான் ஆசைப்படுறேன் சிவா. உன்னோட பிறந்த நாளை நான் சொன்ன மாதிரி பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணி உன்னை கௌரவப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இல்லாத என் பர்த்டே அன்னைக்கு கொரியன் கிளைண்ட்ஸோட மீட்டிங் இருக்கு. நம்மளுக்கு அதானே அத்தை முக்கியம். அதான் வேண்டாங்கிறேன். பிசினஸும் முக்கியம்தான் சிவா. ஆனா அதுல இருந்து நமக்கு வர ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் முக்கியம். சிவா, உன்னோட சேர்ந்து உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அனி, சொல்லுங்க மம்மி. சிவாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். ஓகே? ஓகே மம்மி. எப்படி பிரம்மாண்டப்படுத்துறேன்னு மட்டும் பாருங்க. சரி. சிவா, ஆபீஸ்க்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. சிவா, பர்த்டே அன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. என் கண் பார்வையிலே இருக்கணும். நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுப்பு சொல்ல முடியுமா? சூப்பரா பிளாக் டீ எல்லாம் போட்டு கொடுக்கற, உன்னை பகச்சிக்க முடியுமா? சிவா கிட்ட அது கேட்க மறந்துட்டோமே. சிவா, சொல்லுங்கப்பா. இல்ல, அன்னைக்கு உன்னை வழி மறைச்சு தொந்தரவு பண்ண அந்த சர்ப்ரைசிங் குரூப் அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்லப்பா, இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிலாம் விட்டுறக்கூடாது சிவா. அது யாருன்னு கண்டுபிடிச்சு தோலை உரிக்கணும். அப்பதான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற புத்தி வரும். சரியா? ஏங்க, அதான் திரும்பவும் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் அந்த பழைய விஷயத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? சிவா, ஒரு கெட்டது முடிஞ்சு நல்லது நடக்குதுன்னா அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ போ, ஆபீஸ்க்கு போ. என்னங்க, நம்ம ரூம்ல காரா பூந்தி இருக்கு. அப்படியா? சொல்லவே இல்ல.
ஆமா சீக்கிரம் சீக்கிரம் இதோ போய் சாப்பிடுங்க எந்த போங்க. வேகத்துல போற? அவர் கிடக்குறாரு. அத்தை சிவா சொன்னதை கேட்டீங்களா? என் டீக்கு சிவா அடிக்ட் ஆயிட்டான். ஆமா நீ உன்னோட பிளாக் டீ நல்லாவே வேலை செய்யுது. அப்புறம் இங்க பாரு, சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு உனக்கு இன்னொரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவன் அப்படியே உன் மேல கிறுக்கு பிடிச்சு உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு நீ அவன் மனசுல இடம் பிடிச்சிடணும். சரியா? அவ்வளவுதானே அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வா. இந்த வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் என் மம்மி என்னதான் கோஆர்டினேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா எப்ப நீ என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பல இருந்து என் மம்மிய கைக்குள்ள போட்டுட்டு எங்க வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்தையும் உன் தலைமையில நீ நடத்தி வச்ச பாத்தியா? அப்பவே எனக்கு உன் மேல செம்ம காண்டாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு வேலைக்காரி தான் மகதான்னு என் மம்மி இன்னைக்கு உனக்கு உணர்த்திருப்பாங்களே. என்ன அப்படி பாக்குற? சிவாவோட பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்க போறேன். ஓ ஓவரா அலப்பறெல்லாம் பண்ண நான் அதை நம்பிடுவேனா? யாரு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போல இருந்து சிவா மாமா மனசுல நான் இருக்கேன். என்னோட மனசுல சிவா மாமா இருக்காரு. அதனால இனிமே சிவாவுக்கு டீ போட்டு கொடுக்கறேன், காஃபி போட்டு கொடுக்கறேன்னு முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வந்து நிக்காம கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு. என்ன? சரிங்கம்மா. இனிமே சிவாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். புரியுதா? புரியுது. அப்புறம் நேத்து நைட்டு சிவா உன்கிட்ட பிளாக் டீ கேட்டதுக்கு நான் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன்ல, அத சிவா குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னான். என்னமோ உனக்கு மட்டும்தான் டீ போட தெரியுன்ற மாதிரி ஓவரா அலப்பறெல்லாம் பண்ண. அனிதா எல்லாத்துலயுமே லீடு தான். இறங்கி வேலை செய்யணும்னு நினைச்சானா நான் வேற லெவல்ல நிப்பேன். அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் ஒதுங்கியே நில்லு. என்ன பேச்சு மூச்சியே காணும்? உங்களுக்கான உரிமைய நீங்க சொல்றீங்க. இதுல நான் பதில் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இப்பவாவது உன் மரம் மண்டைக்கு உரைச்சுதே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். போ போய் வேலையை பாரு போ. கமலா, என் பொண்ணு வாழ்க்கைக்கா உழ வைக்க வந்திருக்க. ருத்ரா பெத்த பொண்ணே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான்னா ருத்ரா கிட்ட பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்து உண்மையெல்லாம் சொல்ல வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி உன் சாவு தாண்டி. உன்னை முடிச்சு கட்டுறாண்டி. நீ டெய்லி சாப்பிட்றல ஃபிட்ஸுக்கு மருந்து, அந்த மருந்தை மாத்தி வைக்கிறேன். அதோட உனக்கு சங்குதாண்டி வைக்கிறாண்டி. செத்து ஒழியணுண்டி நீ.
நாம எப்ப எதை பண்ண பிளான் போட்டாலும் யாராவது ஒருத்தர் வந்து தடுத்துறாங்க. ச்சே. சிவா போலாமா? ரத்னம், ரத்னம், அம்மா, என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியாச்சா இல்லையா? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா, நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்ன ரத்னம், பேசுறது மண்டையில உரைக்குதா இல்லையா? நேத்து நெஞ்சு வலி வந்து அருண் உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனானே, என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? இசிஜி எல்லாம் எடுத்தாங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வெறும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அப்படின்னு மாத்திரை கொடுத்தாங்க. காலைல ஒரு வேளை போட்டேன், நைட்டு ஒரு வேளை போட்டேன். இப்ப பரவாயில்ல. இப்போ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இப்ப சரியாயிடுச்சுல? போலாமா? சரி, நீ போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா, போலாம். ஏன் ரத்னம், காரை ஓட்ட முடியுமா முடியாதா? ஓட்டுவாம்மா. அப்ப போய் கீ எடுத்துட்டு வா, போலாம். சரிங்கம்மா. அத்த, நான் தான் கூட வரேன்ல, என் கார்லயே போயிடலாமே. சரி. ரத்னம், வயசாக வயசாக உடம்புலயும் மனசுலயும் தெம்பு போயிடும். உன்னால முடியலன்னா சொல்லிடு. அனிதா சொன்ன மாதிரி உனக்கு விஆர்எஸ் கொடுத்துடுறேன். ஐயோ அம்மா, அப்படி ஒரு தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்கம்மா. சக்திக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அருணோட கல்யாணத்தையும் முடிக்கணும். அப்பதான் என் கடமை முடியும். அது வரைக்கும் நான் வேலை பார்த்து தான் ஆகணுமா. அதனால தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்கம்மா. அருணுக்கு நீ பொண்ணு பாரு, சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வா சிவா, போலாம். சக்தி ஓம் பொண்ணுன்னு தெரியாம இருக்கும்போதே இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறியே, ஒருவேளை உண்மை என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படி தெரியும்? ஒண்ணு நான் சொல்லணும், இல்லைன்னா அந்த கமலா சொல்லணும். உயிரே போனாலும் சக்தி உன் பொண்ணுங்கிற உண்மையை நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அந்த கமலாவும் சொல்லாம இருக்கணும்னா கமலா அவங்க தானே பேக வச்சிருப்பா. எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னங்கம்மா, வேலை கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டம் இல்லாத வேலையை தானே சக்தி கொடுத்துருக்க. இவ்ளோ பெரிய கார்டன்ல அங்க இங்கன்னு அலைஞ்சு செடிக்கு தண்ணி ஊத்துறது எனக்கு சிரமமா இருக்கும்னு அந்த வேலையை நீயே எடுத்துக்கிட்ட. பெருக்கிறது கஷ்டமா இருக்கும்னு அதை பிரியாக்கு கொடுத்துட்ட. பெருக்கி வைக்கிற குப்பைய கொண்டு போய் குப்பையில கொட்ட போறேன். எனக்கு இவ்ளோ லேசா வேலை கொடுத்துருக்க, அப்புறம் எப்படி சக்தி எனக்கு கஷ்டமா இருக்கும்? என்ன எல்லாம் பாத்திரமாவே இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியலையே. சக்தி, கொஞ்சம் கைக்கு தண்ணி ஊத்துமா. நான் போய் மாத்திரை போட்டு வந்துடுறேன் சக்தி. அம்மா, சாப்பிட்டு தானே மாத்திரை போடணும். இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லையே. சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாத்திரை இருக்கு சக்தி. சரி, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சக்தி, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. நீங்க ஒன்னும் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரியா, என்ன சக்தி? இங்க வா. இந்தா, இந்த செடி கொஞ்ச நேரம் தண்ணி அடிச்சிட்டு நான் போய் அம்மாக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி சக்தி. நீங்க ஓரமா போய் உட்காருங்கம்மா. சக்தி, பைப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போனா நான் தண்ணி ஊத்த மாட்டேனா? அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். அம்மா, மாத்திரை எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன்ல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்க கபோர்ட்ல என் சாப்பாட்டு கூட இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க பர்ஸ்ல வச்சிருக்க சக்தி. சரிங்கம்மா.
வச்சிருக்கா. வெளியில போனவங்க வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நாம மாத்திரையை மாத்தி வச்சாகணும். கமலாவுக்கு மாத்திரை. மாத்திரைய மாத்தியாச்சு. மரத்துக்கு கீழே வச்சா மரத்துல உள்ள பூச்சி எல்லாம் செத்துரும். இத நீ முழுங்கின போகும்போதே குடலெல்லாம் அறுத்துக்கிட்டு போய் உடனே உனக்கு சங்கு தாண்டி செத்த. பார்த்து சக்தி வரலே. வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு மாத்திரை எடுக்க தான் இவ்வளவு வேகமா வந்திய? நீ தானே அவளை கூட்டிட்டு வந்த? உன் கையாலேயே விஷ மாத்திரை கொடுத்து உயிரோட கூட்டிட்டு வந்த அவளை பணமா அனுப்பி வை. அம்மா என்னங்க? ரொம்ப நன்றிமா. நமக்குள்ள எதுக்குமா நன்றி எல்லாம்? மாத்திரையை போடுங்க. சாப்பிடு. ஐயோ பிரியா. ஐயோ சாரிமா. என்ன பிரியா அது? கண்ணை எங்க வச்சுட்டு தண்ணி அடிக்கிற? இல்லம்மா, ஹோல்ஸ் மடங்கிருச்சு, தண்ணி வரல, அதான் எடுத்து விட்ட, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. மன்னிச்சிடுங்கம்மா, நான் என்ன பண்றது? என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? பாரு, அவங்க கையில இருந்த மாத்திரை எங்கேயோ விழுந்துருச்சு. சக்தி, இந்த மாத்திரை. நாங்கம்மா. தேங்க்ஸ்மா.
வெள்ளை கலர் மாத்திரை ஒன்று காணுமே. அப்படியா? அம்மா மாத்திரை தண்ணியில கரைஞ்சிருச்சு. ஐயோ, சரி விடு சக்தி. இன்னைக்கு நான் போட வேண்டிய மாத்திரைய பூமி தாய் போட்டுக்குச்சுன்னு நினைச்சுக்கிறேன். அம்மா இந்த மாத்திரையெல்லாம் நீங்க ரெகுலரா போட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு போடலன்னா தப்பாயிடும். அது என்ன மாத்திரைன்னு சொல்லுங்க, நான் போய் மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சக்தி. ஒரு மாத்திரை போடலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாத்திரையெல்லாம் வீட்டில் டப்பா நிறைய வச்சிருக்கேன். நான் நைட்டு போய் போட்டுக்கிறேன். சரி, தண்ணி கொடு. அம்மா உங்களோட சேலெல்லாம் ஈரமாயிடுச்சு. ஸ்டோர் ரூம்ல வேற யூனிஃபார்ம் இருக்கு, அதை போய் மாத்திக்கோங்க. சரி சக்தி. எங்க இருந்து நீ வந்து நீ சேர்ந்த? என் காரியத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காளுங்க. பேர பாரு, பிரியாமா பிரியா. மூதேவி மூதேவி, மூஞ்ச பாரு. ஓஸ் அடிக்கிறாள். ரொம்ப அவசியம் பாரு. ஓசில தின்னுட்டு ஓரமா படுத்து கிடக்க வேண்டியதானே. ஓஸ் அடிக்கிறான். என் உயிரை வாங்குறதுக்குனே வந்து தொலைஞ்சிருக்கீங்களே. ஐயோ, இவளெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே அடி. ஏதாவது ஒரு கர்மம் வந்து அவளை காப்பாத்தி தொலைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன சக்தி, இந்த நேரத்துல உண்டியல உடைச்சு பணத்தை எண்ணிட்டு இருக்க? ஏதாவது அவசர செலவா? இல்லம்மா, காலையில ருத்ராமா சிவா சருக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கும் நீ உண்டியல உடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? சிவா சார் பர்த்டேக்கு சக்தி ஏதாவது கிஃப்ட் கொடுக்க பிளான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன சக்தி, அதுக்கு தானே நீ உண்டியல உடைச்ச? ஏன் சக்தி, நாம போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? இதுல என்னம்மா தப்பு? சிவா சார் ஃபாரின்ல இருந்து வரும்போது எனக்கு மோதிரம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் இல்லாம நான் ஆபத்துல இருக்கும் போதும் என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்காரு. அதுக்கு நன்றி கடனா அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு. அவரோட பிறந்த நாளுக்கு பெருசா ஏதாவது செய்யணும்னு ஆசை. என்ன செய்யலான்னு யோசிச்சேன். கையில காசு இல்ல, அதான் உண்டியல உடைச்சிட்டேன். அதுக்காகவா உண்டியல உடைச்ச? எப்படியும் உத்ராமா கொடுக்கற சம்பளத்தை நீ பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருப்பல்ல, அதுல இருக்கிற பணத்தை எடுத்து சிவா தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. நான் இன்னும் பேங்க் அக்கவுண்டே ஓபன் பண்ணல. ஏன்? பேங்க்ல பணம் போடுற அளவுக்கு நான் இன்னும் பெருசா சம்பாதிக்கல. அப்படியே சம்பாதிச்சாலும் பேங்க்ல போய் பணம் போட்டா அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம போன் நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வரும். இந்த மாதிரி இவ்ளோ அமௌண்ட் எடுத்திருக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது. அதுவும் இல்லாம நான் சம்பாதிக்கிற பணத்தை என் அம்மா கிட்ட கொடுத்தே நான் பழக்கப்பட்டுட்டேன். என் படிப்பு செலவுக்காக அப்பப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பேன். இப்பதான் அம்மா துணியெல்லாம் தைக்கிறாங்கல்ல, அதனால உன்னோட சம்பளத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லி ஒரு உண்டியல வாங்கி வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு வச்சேன். அது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப இந்த காசுல தான் நான் சிவா சருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன். உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசு சக்தி. ஐயோ, என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? சிவா சருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி சக்தி, வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? காலையில சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்கம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பிரியா,
ஒரு ஆட்டோ பிடிச்சு கமலாமாவை அனுப்பி வை. சரி சக்தி. சரி சக்தி, நான் வரேன். வாங்க போலாம். யா ஓகே பாய். மம்மி, அனிதா, சிவா பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? எல்லாமே முடிஞ்சது மம்மி. நம்மள மாதிரி பிக் ஆளுங்களோட ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கிராண்டா பண்ணி கொடுக்குற ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு நானே என் கையால டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கேன் மம்மி. தே வில் டூ லைக் தட். ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, என்னென்ன வெரைட்டி ஃபுட் வேணும், எல்லாமே பக்காவா லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் மம்மி. அதெல்லாம் அவங்க எந்த குறையும் இல்லாம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மம்மி. குட் ஜாப் அனி. மம்மி, எனக்கு ஏதோ ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது மம்மி. எதனால அப்படி ஃபீல் ஆகுது? இது நம்ம சிவாவோட பர்த்டே. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தா கிராண்டா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலானவங்க எல்லாம் வருவாங்க. அங்க என்ன நல்லா இருந்திருக்கும்ல மம்மி. நீ சொல்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சமமானவங்க எல்லாம் அங்க வருவாங்க தான். ஆனா நம்ம ஒர்க்கர்ஸால அங்க வர முடியுமா? என்ன மம்மி சொல்றீங்க? அவங்களும் அங்க வரலாமே. நீ சொல்ற 7 ஸ்டார் அட்மாஸ்பியரே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வந்து போற இடம். அங்க நாம போறது சரியா இருக்காதுன்னு நினைப்பாங்க. அதே நம்ம வீட்ல அரேஞ்ச் பண்றப்போ எங்க முதலாளி அம்மா வீடு, எங்க எம்டி சாருக்கு பர்த்டே, அதுல நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்ல போறோங்கிற உரிமையோட வருவாங்க. இதுல ஒர்க்கர்ஸ்க்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல அது இருக்காது. அதனாலதான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இங்கேயே நடத்தணும்னு ஆசைப்படுறேன். என் காலத்துக்கு அப்புறம் நீயும் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஃபாலோ பண்ணுவியா? நான் ஃபாலோ பண்றது இருக்கட்டும் மம்மி. இதுக்கப்புறம் உங்க காலம் அது இதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இன்னும் நீங்க 60 வருஷம் இருக்கணும். சரி, நீ ஆசைப்படுற மாதிரி 60 வருஷத்துக்கு நான் இருக்கேன்னே வை. அதுக்கப்புறம் என் காலம் முடியதானே செய்யும். அப்ப எனக்கும் வயசாகி ஏன் காலமும் முடிஞ்சிரும்ல மம்மி. உங்க வயித்துல பிறந்து உங்களோட செத்தங்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் மம்மி. அத்த, வா சிவா. என்னாச்சு அத்த? 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் இருக்கு. அது ஒண்ணு இல்ல சிவா, இந்த இடியட் எமோஷனலா பேசி என்ன அழ வச்சிட்டா. ஏன் நீ எதுக்காக இப்படி அத்தையை அழ வைக்கிற? எனக்கும் என் மம்மிக்கும் இருக்கிற இடையில எமோஷனல் டச்செல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஃபீல் பண்ணி தான் புரிஞ்சுக்க முடியும். அத்த, சொல்லு சிவா. என் பிறந்த நாளோட முதல் ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. தீர்க்க ஆயுசோடையும் கடவுள் அனுகிரகத்தோடையும் இன்னும் உன் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்துக்கு நீ போவ. அதுக்கு இந்த அத்தையோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் பரிபூர்ணமா இருக்கும். நல்லா இரு. தேங்க்ஸ் அத்த. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவா. தேங்க்ஸ் அனி. சரி அத்த, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே சிவா. சிவா, மம்மி அவன் ஆபீஸ் போறாங்கறா, நீங்களும் ஓகே சொல்றீங்க. போகாம இங்கே இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு உன் பர்த்டே சிவா. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்ல இருக்க கூடாதா? கொரியன் கிளைண்ட்ஸோட ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கா நீ. நான் கண்டிப்பா போயே ஆகணும். இன்னைக்கு உன் பர்த்டேன்னு தெரியும்ல.
அப்ப அந்த மீட்டிங் ஒரு நாள் தள்ளி வச்சாதா என்ன? அந்த மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றப்ப இந்த டேட்ல தான் என் பிறந்த நாள் வருதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நீ. அது அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. போ சிவா. ஹனி, ஃபங்க்ஷன் ஈவினிங் தானே, அதுக்குள்ள சிவா மீட்டிங் முடிச்சிட்டு வந்துருவான். சிவா சீக்கிரம் வந்துருவல்ல? கண்டிப்பா அத்தை, வந்துடுறேன். வரேன் அத்தை, வரேன் அண்ணி. பாய். என்ன சக்தி, காலையில எங்கேயோ போயிட்டு வரேன்? அது வந்து ஏன் சக்தி, நான் ஏதாவது கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டேனா இப்படி தடுமாறுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வெளியில ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் போயிட்டு வரேன். அப்படி என்ன வேலை? அது சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி, இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? தெரியுமே சார். என்ன டே சொல்லு. மண்டே. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ சொல்றதுக்கு சிரிக்காம என்ன பண்றது? ஏன் சிரிக்கிறீங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே சக்தி. ஐயோ, அப்படிங்களா சார்? பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏன் கை கொடுத்து வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா? ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சக்தி. அத்தை என் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நீ கிச்சன்ல தானே இருந்த? அந்த அளவுக்கு இருக்கு கவனம். சாரி சார். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு கூட நீங்க ஆபீஸ் போய் தான் ஆகணுமா? ஏன்? இல்ல, உங்க பர்த்டே அதுவுமா ஃபேமிலியோட ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ல? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆபீஸ் தான் கோவில், நான் பார்க்குற வேலை தான் தெய்வம். சரி சக்தி, டைம் ஆயிடுச்சு. பாய். பாய் சார். என்ன வெளியில என் பையன் கிட்ட ஜாலியா பேசிட்டு வந்த போல?
அந்த பூரிப்பும் சந்தோஷமும் முகத்துல அப்படியே பொங்கி வழியுதே. இல்லைங்கம்மா, நான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ சார் கார்ல வந்தாரு. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதென்ன அவன்கிட்ட பேசும்போது அப்படியே கொலைய ஆரம்பிச்சுட்ட? நீ அடங்கவே மாட்டியா? ஆமா, கையில என்ன? சிவா சார் பிறந்த நாளுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா திட்டுவாங்க. இப்ப என்ன பண்றது? என்ன கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இல்லங்கம்மா, அது வந்து ஏய், என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டே இருக்க? வெளியில ஏதாவது பொருளை திருடி யாருக்கும் தெரியாம gift பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்கம்மா. அப்புறம் ஏன் சொல்ல தயங்குற? நேர்மையான முறையில வாங்கிட்டு வந்திருந்தா அது என்னன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றேங்கம்மா. சிவா சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் அவருக்கு போய் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, சிவா சார் பிறந்த நாளுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்க பாரா. எங்க குடு பாக்கலாம். அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நானும் பாக்குறேன். குடு. இல்லம்மா, நான் இத அவர்கிட்டயே கொடுத்துடுறேன். நான் அவனை பெத்தவ. என் மகனுக்கு என்ன மாதிரி gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. குடு. இப்ப குடுக்க போறியா இல்லையா? சூப்பரான கிஃப்ட தான் வாங்கிட்டு வந்திருக்க. அசத்திட்ட போ. சார் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்கம்மா. அந்த நன்றிக்காக தான் சாரோட பர்த்டேக்கு இதை கொடுக்க நான் வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிராமா 2 கிராமா? 2 கிராம்மா. ஏண்டி, கேவல 2 கிராம் மோதிரத்தை கிஃப்டா கொடுத்து என் பையனை கவர் பண்ணலான்னு பாக்குறியா?